குஜராத் டைட்டன் 205 ரன் அடித்து வீணாகி போச்சுன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ரன் அடிக்கிறது உங்களுக்குன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 205 ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. சரி, இன்றைக்கி ஆர்சிபியோட மாஸ் வின்னை பற்றி பார்க்கலாம் வாங்க. டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மேட்ச்சில் நல்லாவும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப்பை ஃபஸ்ட்டு பவர் பிளே பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல. எப்படி இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுன்னு தெரியாமல் வாடியாந்துட்டு இருந்தாங்க. குஜராத் பக்கம் சுமன் கிலும் சரி, சாய் சுதர்சனும் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சுமன் கில் அப்படி இப்படி இருந்தால் விளையாண்டுட்டு இருந்த தவிர சாய் சுதர்சனை ஆட்டத்தை நிறுத்தவே முடியல. அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். அவரும் ஒரு 50 போட்டுட்டார் சாய் சுதர்சனு. சரி, இந்த பக்கம் பார்த்தா சுமன் கில் பாலுக்கு பாலு தான் விளையாண்டுட்டு இருந்தார். என்னையா இப்படி விளையாண்டுட்டு இருக்கிற 2020 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருங்கிறது தான் சொல்லி ஆகணும். இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 128 ரன்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது சுமன் கில் 32 ரன்லேயே அவுட் ஆகிட்டார் சுயஸ் சர்மாவுக்கு. அடுத்து வந்த பட்லர் அதிரடியாக விளையாண்டார். அவருமே 16 பாலில் 25 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். மறுமுனையில் சாய் சுதர்சன் அது மாதிரி இருக்குது. இவர் 100 ரன் அடித்து கடந்துட்டாங்க. இவர் அவுட் ஆனதும் மேட்செல்லாம் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆமாங்க, இவர் அவுட் ஆனதும் இந்த மேட்சே நல்லாவே இல்லை. அது மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி வந்த பேட்ஸ்மேனாக அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ரன்னும் அடிக்கவே இல்லை. பாலுக்கு பாலு தான் விளையாண்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக ஹோல்டர் மட்டும் அடித்தார், அதிரடியாக அடித்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க ஃபஸ்ட்டு 10 ஓவரில் அடித்ததை பார்த்தா 250 ரன் அடிக்கணுவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டாக 20 ஓவர் முடியல 205 ரன் தான் அடித்தாங்க. லாஸ்ட்டு 4 ஓவரில் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பராக போட்டாங்க லாஸ்ட் 4 ஓவர் ஆர்சிபி. சரி, அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ஆர்சிபி ஃபஸ்ட்டில் பெத்தில் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க பவர் பிளேயில். சரி, விராட் கோலி மட்டும் டேவிட் படிக்கலில் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பவர் பிளேயிலே 70 ரன் அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, இன்றைக்கி விராட் கோலி அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். அவர் நீ அடிக்கிறியா மச்சான், நானும் அடிக்கிறேன்டா டேவிட் படிக்கல் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாங்க. மாற்றி 2 பேருமே 50 அடிச்சுட்டாங்க. இருந்தாலுமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் டேவிட் படிக்கல். 27 பாலில் விளையாண்டு அவர் சீக்கிரமாக 55 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். விராட் கோலி 44 பால் விளையாண்டு 81 ரன்னில் தான் அவுட் ஆனார். லாஸ்ட்டில் குணரால் பாண்டியா கலக்கிட்டார்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. 12 பாலில் 23 ரன் அடித்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. 19வது ஓவர்லேயே வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வின் பண்ணதுனால 2வது பிளேஸ் போயிட்டாங்க ஆர்சிபி பாயிண்ட் டைபிளில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.